என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். அதோட பால் எடுத்துக்கணும். ஒரு 5 பீஸ் ஏலக்காய் வந்து நுணுக்கி போட்டுக்கணும். இது நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து ஸ்டவ்வே இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்படியே செஞ்சு சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. தேவையான அளவு சுகரு நான் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இளநீர் வந்து நல்லா இலகுவாக பார்த்து வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து அந்த இளநீர் தண்ணி இருக்குல்ல, அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன பீசஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கெஸ்ட்டெலாம் திடீர்னு வந்துட்டாங்கன்னா ஏதாவது ரெசிபி செய்யணும், இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கீழ வறுத்து எடுத்த முந்திரியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பபாய்.